Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 10 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 11.2 question number 3 பாருங்க. Say true or false and justify your answer. So true or false அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். First subdivision பாருங்க. 10 into 10 power 11 is equal to 100 power 11. So இந்த இது வந்து true or false அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா first வந்து left hand side எடுத்து solve பண்ணி பாருங்க. left hand side என்ன இருக்கு? 10 into 10 to the power of 11 இருக்கு. ஸோ 10 அப்படின்றது நம்ம 10 பவர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது இங்கே வந்து பேஸ் சேமாக இருக்குது, எக்ஸ்பனன்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்னெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் சீக்வல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என், இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். அப்போது 10 பவர் 1 ப்ளஸ் 11 என்ன வரும்? 10 பவர் 12 வரும். ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு கிடச்சிருக்கிறது. இதே இது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்குது? 100 பவர் 11 இருக்குது. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து பேஸ் வந்து 10 கொண்டு வந்தோம்னா நமக்கு ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு. ஸோ 100 வந்து எப்படி கொண்டு வரலாம்? ஸோ 100 வந்து எப்படி நமக்கு வந்து பேஸ் 10 இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம்? 10 ஸ்கொயர் அப்படின்னு போடலாமா? 10 into 10 100. ஸோ 10 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டு த ஹோல் பவர் 11. பவர் ஆஃப் த பவர் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா? பவர் ஆஃப் த பவர் அப்படின்னு படித்தோம்ல, அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டோன்னா நமக்கு என்ன வரும்? ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் சீக்வல் டு ஏ பவர் எம் இன்டூ என் அப்படின்னு படித்தோமா? அந்த லா இங்கே அப்ளை பண்ணுறப்போ 10 டு த பவர் ஆஃப் 2 இன்டூ 11. அப்போ 10 டு த பவர் ஆஃப் என்ன வரும்? 22 வரும். அப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 10 டு த பவர் ஆஃப் 12 வந்துச்சு, ரைட் ஹேண்ட் சைடு வந்து 10 டு த பவர் ஆஃப் 22 வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன தெரியுது? சின்ஸ் LHS இஸ் நாட் ஈக்குவல் டு RHS, அப்பனா therefore it is false. அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் 2 பவர் 3 கிரேட்டர் தென் 5 ஸ்கொயர். 2 பவர் 3 கிரேட்டர் தென் 5 ஸ்கொயர். ஸோ இது ட்ரூவா ஃபால்ஸா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுங்க. 2 கியூப் அப்படின்னு இருக்கிறப்ப 2 இன்டூ 2 இன்டூ 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 8 வருது. ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடு என்ன வருது? 5 ஸ்கொயர் இருக்குது, அப்போ 25 வரும். ஸோ 5 into 5 25. 8 is lesser than 25 இருக்குது. நமக்கு எப்படி இருக்கணும்? greater than 25 இருக்கணும். greater than 25 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது ட்ரூ நம்ம சொல்லியிருப்போம். இது நமக்கு வந்து lesser than 25 இருக்கு. நம்ம என்ன எழுதலாம்னா since LHS is not greater than RHS. ஓகேவா? இது ப்ரீவியஸ் சம்ல வந்து நமக்கு ஈக்குவல் டு கண்டிஷன் கேட்டாங்க. இங்க வந்து நமக்கு வந்து கிரேட்டர் தென் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து கிரேட்டர் இல்லை, எப்படி இருக்கு? லெசரா இருக்கு. நமக்கு இங்க வந்து லெசரா இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் லெசர் தென் ரைட் ஹேண்ட் சைடா இருக்கு. அப்போ வந்து இது வந்து ஃபால்ஸ். therefore it is false. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துருக்கிறோம். 10 டு த பவர் ஆஃப் 1 இன்ட்டு 10 டு த பவர் ஆஃப் 11 அப்படின்னு இருக்கிறப்போ இந்த ரூலில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். அப்போ 10 டு த பவர் ஆஃப் 1 ப்ளஸ் 11 போட்டோன்னா 10 டு த பவர் ஆஃப் 12 வருது. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 100 டு த பவர் ஆஃப் 11 இருக்குது. ஸோ நமக்கு இந்த மாதிரி வரணும். அப்போ பேஸ் வந்து 10 இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்? 100 வந்து 10 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். 10 into 10 100. ஸோ 10 ஸ்கொயர் த ஹோல் பவர் 11. ஸோ பவர் ஆஃப் த பவர் அந்த ரூல் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த லா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் சீக்வல் டு ஏ பவர் எம் இன்ட்டு என். ஸோ எம் இன்ட்டு என் அப்படின்னு போட்டோம்னா 2 into 11 வரும். ஸோ 2 11s are 22. அப்போ 10 டு த பவர் ஆஃப் 22 வருது. சின்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, இட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டேன். பட் இங்கே வந்து நமக்கு கிரேட்டர் தென் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 8 வந்திருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு 25 வந்திருக்கு. ஸோ 8 இஸ் லெஸர் தென் 25. பட் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து கிரேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் கிரேட்டர் தென் ரைட் ஹேண்ட் சைட், therefore it is also false. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 2 sums. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. 2 power 3 into 3 square is equal to 6 power 5 இருக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணலாம். 2 power 3 into 3 square. ஸோ 2 power 3ன்றது என்னது? 2 into 2 into 2. ஸோ 8 வரும். 3 ஸ்கொயர்ன்றது 9 வரும். 3 3s are 9. ஸோ 8 9s are என்ன வரும்? 72 வரும். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். 6 power 5 இருக்குது. இது கண்டிப்பாக வந்து ஒரு பிக் நம்பராக தான் வரும். 72க்கு ஈக்குவலாக வர்றதுக்கு சான்ஸே இல்லை, நமக்கே தெரியும். இருந்தாலும் நம்ம அதை வந்து சால்வ் பண்ணி காமிக்கணும். ஸோ 6 into 6 into 6 into 6 into 6. ஸோ 6 6 are 36, 6 6 are 36. ஃபஸ்ட்டு 36 into 36 பண்ணிக்கிறேன். ஸோ 6 6 are 36, 3 carry, 6 3s are 18, 19, 20, 21. 6 3s are 18, 1 carry, 3 3s are 9, 10. ஸோ நமக்கு வந்து 6 9 2 1 வரும். அகைன் ஒரு 6 இருக்குல்ல, அந்த 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 6 are 36, 3 carry, 6 9s are 54, 55, 56, 57, 5 carry, 6 2s are 12, 12 plus 5, 17, 1 carry வரும், 1 6 6 6 7. ஸோ 776 வருது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன வருது? 776 வருது. Since left hand side is not equal to right hand side, therefore it is false. Understand ஆகுது அந்த sum? Next fourth subdivision பாருங்க. 3 power 0 is equal to 1000 power 0. கரெக்டா? 3 power 0 is equal to 1000 power 0 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். 3 power 0, anything power 0 நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 1 அப்படின்னு படிச்சிருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. 1000 power 0 இருக்குது. ஸோ anything power 0 நமக்கு என்ன வரும்? 1 வரும். அப்போது since left hand side is equal to right hand side, therefore it is true. Understand ஆகுதா அந்த sum? Okay. Next question number 4 பாருங்க. Express each of the following as a product of prime factors only in exponential form. So first of all நமக்கு இதில் ஆன்சர் வந்து நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணணும்னா எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்மில் ப்ரொவைட் பண்ணணும். எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்ம்னா எப்படி இருக்கும்? ஒரு பேஸ் இருக்கும், ஒரு எக்ஸ்பெனன்ட் இருக்கும், ஒரு பவர் இருக்கும். இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். அந்த நம்பர்ஸோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். அந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸோட ப்ராடக்டோட நம்ம சேர்த்து எழுதணும். எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஒன்லி இன் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்ம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. 108 into 192 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 108 எடுத்துக்கோங்க. இதில் கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும்? டிவிசிபிலிட்டி டெஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸில் ஈவன் இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? 2 டேபிள்ஸில் எடுக்கலாமா? அப்போ 54 டைம்ஸ் வரும். அகைன் ஈவன் இருக்குது. ஸோ அகைன் 2 டேபிள்ஸில் எடுத்தோன்னா 27 வரும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3ல் வரும் பாருங்கள். 2 + 7 9 வருது. வர்ற சம் வந்து 3 டேபிள்ஸில் வர்ற நம்பர் இருந்துச்சு அப்படின்னா டிவிசிபிள் ஆகும். டிவிசிபிள் பை 3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது 3 எடுக்கிறப்போ 9 3s are 27. அகைன் 3 எடுக்கிறப்போ 3 3s are 9. அகைன் 3 எடுக்கிறப்போ 1. ஸோ இங்கே வந்து நமக்கு 2 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, இன்ட்டு 3 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன இருக்குது? என்ன நம்பர் இருக்குது? 192 இருக்குது. 192 இருக்குது. ஸோ 192 எடுத்து சால்வ் பண்ணுங்கள். இங்கேயும் நமக்கு ஈவன் நம்பர் இருக்கா? 2 டேபிள்ஸில் எடுக்கலாமா? எடுத்தால் என்ன வரும்? 9 2s are 18, 6 2s are 12. அகைன் நமக்கு இங்கே ஈவன் நம்பர் தான் இருக்குது. ஸோ 2 டேபிள்ஸில் எடுத்தோம் அப்படின்னா 4 2s are 8, 8 2s are 16. அகைன் 2 டேபிள்ஸில் எடுத்தோன்னா 24. அகைன் 2 டேபிள்ஸில் எடுத்தோன்னா 12. அகைன் 2 டேபிள்ஸில் எடுத்தோன்னா 6. அகைன் 2 டேபிள்ஸில் எடுத்தோன்னா 3. ஸோ 3 டேபிள்ஸில் எடுத்தோன்னா 1.
இங்கே வந்து 2 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ 2 பவர் 6 இன்ட்டு 3 பவர் 1 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம செப்பரேட்டாக எழுதிட்டோம்ல. இப்போ வந்து கம்பைன் பண்ணிடலாம். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால நம்ம கம்பைன் பண்ணிடலாம். ஸோ 2 பவர் 2 இன்ட்டு 2 பவர் 6 இன்ட்டு 3 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 1. ஸோ 2 நான் குரூப் பண்ணிவிட்டு 3 பேஸ் இருக்கிறதெல்லாம் குரூப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லா அப்ளை பண்ணலாமா? a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. ஸோ இந்த லா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அப்போ 2 பவர் 2 ப்ளஸ் 6 இன்ட்டு 3 பவர் 3 ப்ளஸ் 1 பண்ணிங்கன்னா 2 பவர் 8 இன்ட்டு 3 பவர் 4. அப்போ இதுதான் ஆன்சர். அவங்க சொன்ன மாதிரியே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ், அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸை நம்ம ப்ராடக்டில் எழுதியிருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்ம எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்ம்லேயே எழுதியிருக்கோம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 270 இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து 2 டேபிள்ஸ்லேயே எடுக்கலாம். நான் 3 டேபிள்ஸில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 2 + 7 2 + 7 + 0. ஸோ சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணுறப்ப எனக்கு 9 வருது. இது வந்து எனக்கு 3 டேபிள்ஸில் வரும். அதனால் நான் 3ல் எடுக்க போகிறேன். ஸோ 3ல் எடுத்தேன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 90 டைம்ஸ் வரும். அகைன் 3ல் எடுக்கிறேன், 30 டைம்ஸ் வரும். அகைன் 3 எடுக்கிறேன், 10 டைம்ஸ் வரும். இப்போ நான் வந்து 2 எடுக்கிறேன். ஸோ 5 டைம்ஸ் வரும். 5 எடுத்தால் 1 டைம்ஸ் வரும். ஸோ இதுலேருந்து எனக்கு 3 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு, 2 வந்து 1 டைம் வந்திருக்கு, 5 வந்து 1 டைம் வந்திருக்கு. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் என்ன சொல்லலாம்? 3 பவர் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 5. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள். 729 இன்ட்டு 64 இருக்குது. ஸோ இது 3 டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா 2 3s are 6, 4 3s are 12, 3 3s are 9 வரும். அகைன் 3க்கு செக் பண்ணி பார்ப்போம். 2 + 4 + 3, 2 + 4 6, 6 + 3 9. அப்போ இது நமக்கு 3 டேபிள்ஸில் வரும். 3 டேபிள்ஸில் எடுத்தோன்னா 8 3s are 24, 1 3 is 3. ஸோ இதுவும் 3 டேபிள்ஸில் வரும். 8 + 1 9 தானே. ஸோ இது நமக்கு 3 டேபிள்ஸில் வரும். எத்தனை டைம்ஸ் வரும்? 2 3s are 6, 7 3s are 21. அகைன் 3 டேபிள்ஸில் எடுத்தோன்னா 9 3s are 27. அகைன் 3 டேபிள்ஸில் எடுத்தோன்னா 3 3s are 9. அகைன் 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1. அப்போ நமக்கு இங்கே வந்து 3 வந்து எத்தனை டைம்ஸ் வருது? 1 2 3 4 5 6. ஸோ 3 வந்து 6 டைம்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 64 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். 2 டேபிள்ஸ்லேயே எடுக்கலாம், ஈவன் நம்பர் இருக்கிறனால. ஸோ 32 டைம்ஸ் வரும். அகைன் 2 எடுத்தோன்னா 16. அகைன் 2 எடுக்கிறப்ப 8. அகைன் 2 எடுக்கிறப்ப 4. அகைன் 2 எடுக்கிறப்ப 2. அகைன் 2 எடுக்கிறப்ப 1. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 2 பவர் 6. இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம்? 3 பவர் 6 இன்ட்டு 2 பவர் 6. இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. So next 768. So it is an even number. So let's take this number in 2 tables. It's again an even number. So let's take in 2 tables. So 1 2 3 4 5 6 7 8. So 2 power 8 into 3 power 1 is the answer. Question number 5 first subdivision பாருங்க. இதில் வந்து simplify சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்மில் கேட்டால் தான் உங்களுக்கு பேஸ் எக்ஸ்பனண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்மட்டில் நீங்கள் ஆன்சர் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஒரு ஹோல் நம்பரில் தான் நம்ம ஆன்சர் வந்து ப்ரொவைட் பண்ணணும்.
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க 2 power 5 the whole power 2 into 7 power 3 divided by 8 power 3 into 7 இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 power 5 the whole power 2 அப்படின்றது நமக்கு எந்த லா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது? a power m the whole power n power of power அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா படிச்சிருப்போம். a power m into n இந்த லா, இந்த எக்ஸ்பனன்ட் லா வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ 2 power 5 into 2 into 7 power 3 divided by இங்கே வந்து 8 power 3 இருக்குது. நமக்கு வந்து மோரார்லஸ் எல்லாத்துக்குமே வந்து பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஏதாவது பேர் பண்ணுற மாதிரி இருக்கா, பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், லா வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ இங்கே 8 இருக்குது, ஆனால் வேறு எதுக்குமே நமக்கு 8ன்ற ஒரு பேஸே இல்லை. அப்போ 8 இருக்கிறது நமக்கு வேஸ்ட்டு தான். அப்போ 8 நம்ம என்ன பண்ணலாம், 2 power 3 அப்படின்னு போட்டுக்கலாமா? 2 எடுத்தோன்னா 4 2s are 8, அகைன் 2 எடுத்தோன்னா 2 2s are 4, அகைன் 2 எடுத்தோன்னா 1. அப்போ 2 power 3 is equal to 8 தானே. அப்போ நம்ம வந்து 2 power 3 எடுத்தோன்னா நமக்கு இங்கே ஆல்ரெடி ஒரு 2 பேஸ் வச்சு இருக்குது. ஸோ அதையும் நம்ம பேர் பண்ணி லா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், 2 power 3 ஆல்ரெடி ஒரு பவர் 3 இருக்குது, 8 power 3 தானே. ஸோ பவர் ஆஃப் பவர் தான். அப்போது 2 power 3 the whole power 3 அப்படின்னு போட்டுக்கலாமா? இன்ட்டு இங்கே வந்து 7 இருக்குது, 7ன்றது 7 power 1. இப்போ வந்து சால்வ் பண்ணுங்கள். 2 power இங்கே வந்து 5 2s are என்ன வரும், 10 வரும். ஸோ 2 power 10 into 7 power 3. இப்போ இங்கேயும் நமக்கு என்னெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்தலாம் இருக்குல்ல பவர் ஆஃப் பவர்லாம், இந்தலாவே நம்ம வந்து அப்ளை பண்ணோன்னா ஸோ 2 power 3 into 3 into 7 power 1. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 2 power 10 into 7 power 3 divided by 2 power 9, 3 3s are 9 into 7 power 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் சேமாக இருக்குது, பேஸ் சேமாக இருக்குது, பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பேஸ் சேமாக இருக்குது, பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிவிஷனில் இருக்குது. அப்போ நமக்கு என்னலாம் யூஸ் பண்ணலாம், a power m divided by a power n is equal to a power m minus n. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ யூஸ் பண்ணுறப்போ 2 power 10 minus 9 into, ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் இன்டூ தானே. ஸோ இன்டூ 7 power 3 minus 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த ஸ்டெப் வரைக்கும்? அப்போ ஃபைனலாக வந்து 10 minus 9 வந்து 1. இப்போ 2 power 1 into 7 power 3 minus 1 வந்து 2. அப்போ 2 power 1 அப்படின்றது நமக்கு 2 into 7 power 2ன்றது 7 into 7, 7 7s are 49. ஸோ சிம்பிளிஃபை சொல்லியிருக்கனால நம்ம ஃபைனலாக வந்து ஹோல் நம்பரில் தான் ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ 49 into 2 பண்ணோம்னா 9 2s are 18, 1 carry, 4 2s are 8, 9. ஸோ 98 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 25 into 5 square into t power 8 divided by 10 cube into t power 4 இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 25 பார்த்தீங்கன்னா 25 பேஸ் வச்சு இங்கே ஏதாவது நம்பர் இருக்கா? இல்லை. ஸோ 25 நம்மளால் பேர் பண்ண முடியாது. 25 நம்ம அப்படியே வச்சுருக்கிறது வேஸ்ட்டு தான். ஸோ 25 வந்து நான் வந்து 5 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாமா? ஸோ 5 ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டோன்னா நமக்கு பக்கத்துலேயே 5 பேஸ் வச்சு நம்பர் இருக்குது, அதோட பேர் பண்ணி லா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால 5 ஸ்கொயர் into 5 ஸ்கொயர் into t power 8 divided by இங்கே வந்து 10 கியூப் இருக்குது. 10 பேஸ் வச்சு இங்கே ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ 10 என்ன பண்ணலாம், 2 5s are 10 வருமா? ஸோ 2 into 5 the whole power 3. இங்கே கூட ஒரு லா வருது. என்ன லா வரும், கெஸ் பண்ணுறீங்களா யாராவது? a into b the whole power m is equal to a power m into b power m. இப்படி ஒரு லா படித்தோம், ஞாபகம் இருக்கா? a into b the whole power m is equal to a power m into b power m. அந்த லா தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இன்ட்டு இந்த t power 4 போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இது பாருங்கள், பேஸ் சேமாக இருக்குது, பவரும் சேமாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்னெல்லாம் அப்ளை பண்ணலாம், a power m into a power n is equal to a power m plus n. இதெல்லாம் அப்ளை பண்ணலாமா? அப்போது 5 power 2 plus 2 into t power 8 இருக்குது. இது வந்து நான் சொன்ன மாதிரி a into b the whole power m is equal to a power m b power m. ஸோ இது a இது bன்னு வச்சுக்கோங்க. இதுக்கும் இது பவர் தான், இதுக்கும் இது தான் பவர். அப்போ 2 power 3 into 5 power 3. நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ 5 power 3 into t power 4. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 plus 2 இருக்குது. அப்போ 5 power 4 into t power 8 divided by 2 power 3
இன்ட்டு 5 பவர் 3 இன்ட்டு t பவர் 4. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம பேர் பண்ணலாம், இதுவும் நம்ம பேர் பண்ணலாம். இது மட்டும் செப்பரேட்டாக இருக்குது, நம்ம அப்படியே வச்சிடலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவிஷனில் தான் இருக்குது. 5ம் டிவிஷனில் தான் இருக்குது, டிடியும் டிவிஷனில் தான் இருக்குது. அப்போ a பவர் m டிவைடட் பை a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. அப்போ 5 பவர் 4 மைனஸ் 3 இன்ட்டு t பவர் 8 மைனஸ் 4. இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம வந்து லா அப்ளை பண்ணியாச்சு. 5க்கும் லா அப்ளை பண்ணியாச்சு, 4 மைனஸ் 3. டீக்கும் லா அப்ளை பண்ணியாச்சு, 8 மைனஸ் 4. இந்த 2 பவர் 3ன்றது டினாமினேட்டரில் தானே இருக்குது. அப்போ நம்ம வந்து பை 2 பவர் 3 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ 5 பவர் 1 4 மைனஸ் 3ன்றது 1 இன்ட்டு டி பவர் 8 மைனஸ் 4 அப்படின்றது 4 டிவைடட் பை 2 பவர் 3. அப்போது டி பவர் 4 இன்ட்டு 5 2 பவர் 3ன்றது வந்து என்னது 8. அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 5 t பவர் 4 பை 8. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இதை வந்து நீங்கள் பாட்டுக்கு இதெல்லாம் மேலே போட்டாச்சு, இதையும் நம்ம மேலே போட்டுடலான்னு போட்டுறாதீங்க. இது வந்து இதுக்கெல்லாம் நம்ம லா அப்ளை பண்ணிட்டோம். லா அப்ளை பண்ணதுனால இந்த மாதிரி டிவிஷனில் இருந்து நம்ம போட்டுட்டோம். இது வந்து நமக்கு லாலாம் அப்ளை பண்ணலை, இது அப்படியே தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது எங்கே இருக்கோ அங்கேயே தான் வச்சுருக்கணும். ஸோ இது டினாமினேட்டரில் தான் இருக்குது, நம்ம டினாமினேட்டர்லேயே வச்சு தான் ஆன்சர் எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள். 3 பவர் 5 இன்ட்டு 10 பவர் 5 இன்ட்டு 25 டிவைடட் பை 5 பவர் 7 இன்ட்டு 6 பவர் 5 இருக்குது. ஸோ இது நம்ம எப்படி பண்ணலாம்? 3 பவர் 5 இன்ட்டு இந்த 10 அப்படின்றது பேஸ் வேறு எதுக்குமே இல்லை, கரெக்டாக? இப்போ 3யும் இல்லை, பட் 3 வந்து கண்டிப்பாக வந்து இப்போ இந்த 6 எல்லாம் வந்து வச்சு நம்ம 3 பேஸ் கொண்டு வர சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த 10 பேஸ் வர்ற மாதிரி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால இந்த 10 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 இன்ட்டு 5 த ஹோல் பவர் 5 a இன்ட்டு b த ஹோல் பவர் m ஈக்குவல் டு a பவர் m இன்ட்டு b பவர் m இருக்கு இல்லையா? அந்த ஃபார்மெட்டில் நான் வந்து அந்த லா அப்ளை பண்ணுறதுக்காண்டி நான் எழுதிக்கிறேன். இன்ட்டு 25யும் பாருங்கள், 25 பேஸ் வச்சு எதுவுமே இல்லை. 25யும் நான் என்ன பண்ணிக்கிறேன் 5 ஸ்கொயர் போட்டுக்கலாமா? 5 இன்ட்டு 5 ஸ்கொயர். ஏன்னா எனக்கு இங்கே எப்படி 5 பவர் 5 போடுறதுனால நான் அதையும் பேர் பண்ணி நான் லா அப்ளை பண்ணிக்கலாம். அதனால டினாமினேட்டரில் பாருங்கள் 5 பவர் 7 இருக்கட்டும், ஏன்னா 5 பேஸ் வச்சு நிறையா இருக்குது. 6 பேஸ் வச்சு எதுவுமே இல்லை. அதனால நான் 6 என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2 3s are 6 போடலாமா? ஹோல் பவர் 5. ஸோ இங்கேயும் இதே லா தான் வருது. a இன்ட்டு b த ஹோல் பவர் m ஈக்குவல் டு a பவர் m இன்ட்டு b பவர் m. ஸோ இந்த b பவர் m a பவர் m அந்த m அப்படின்றது ரெண்டுக்குமே தான் பவர். அப்போ இந்த 5ன்றது 2க்கும் பவர் தான், 3க்கும் பவர் தான். ஸோ 2 3 பேஸ் வச்சு இங்கே நிறையா இருக்குது, அதனால நான் அந்த ஃபார்மெட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் 3 பவர் 5 இன்ட்டு, ஸோ இப்போ வந்து 2 பவர் 5 இந்த 5 பவர் வச்சு இந்த ரெண்டையும் நான் வந்து எழுதிக்கிறேன். 2 பவர் 5 இன்ட்டு 5 பவர் 5 இந்த 5 பவர் 2 எழுதிக்கலாம் டிவைடட் பை 5 பவர் 7 இன்ட்டு அதே மாதிரி இங்கேயும் இந்த 5 வந்து இந்த ரெண்டுக்குமே பவர் தான். ஸோ 2 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 5. இப்போ நம்ம வந்து லா எல்லாமே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் நமக்கு வந்து பேஸ் சேம் பவர் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. இந்த லா வந்து அப்ளை பண்ணலாம். அப்போது 3 பவர் 5 இன்ட்டு 2 பவர் 5 இன்ட்டு 5 பவர் 5 ப்ளஸ் 2 டிவைடட் பை 5 பவர் 7 இன்ட்டு 2 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 5. இங்கே எல்லாமே பேஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். பவர் 5 இன்ட்டு 2 பவர் 5 இன்ட்டு 5 பவர் 7 போட்டுக்கலாமா? 5 ப்ளஸ் 2 7 டிவைடட் பை 5 பவர் 7 இன்ட்டு 2 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 5. இப்போ பாருங்கள் 3 பேஸ் வச்சு மேலே கீழே இருக்குது, 2 பேஸ் வச்சு மேலே கீழே இருக்குது, 5 பேஸ் வச்சு மேலே கீழே இருக்குது. ஸோ டிவிஷனில் இருக்குது. அப்போ என்னால் அப்ளை பண்ணலாம் a பவர் m டிவைடட் பை a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. ஸோ இந்த லா தான் அப்ளை பண்ண போகிறோம் இப்போ. அப்போ 3 பவர் 5 மைனஸ் 5 இது ஒரு 5 இது ஒரு 5, ஸோ 5 மைனஸ் 5 இன்ட்டு 2 பவர் 5 மைனஸ் 5 இன்ட்டு 5 பவர் 7 மைனஸ் 7. ஸோ என்ன வந்துடும் அப்போ 3 பவர் 0 இன்ட்டு 2 பவர் 0 இன்ட்டு 5 பவர் 0. ஸோ எனிதிங் பவர் 0 a பவர் 0 ஈக்குவல் டு 1 சொல்லியிருக்கேன். எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. ஸோ 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1.
ஸோ த ஃபைனல் ஆன்சர் வந்து என்னது அப்போ 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ரொம்ப ஈஸி தான். லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதே மாதிரி எதை எதை எப்படி நம்ம இது பண்ணால் பேஸ் வந்து சேமாக கொண்டு வரலாம் அப்படிலாம் ஒரு ஐடியா இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இந்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.